ஹாய்டா செல்லக்குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப்டா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி மாஃபியா ஜியான் ஃபஸ்ட் டைம் ஃபால் இன் லவ் வித் இன்னசென்ட் கேர்ள்னு ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் பார்ட் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட் பார்ட் லைட்டாக சொதப்பிடுச்சுன்றதை விட அதில் ஸ்டோரியோட கண்டென்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ போடுற இந்த பார்ட்டை நம்ம ஃபஸ்ட் பார்ட்டாக எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த பார்ட்டை நம்ம ஃபஸ்ட் பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தடுத்து போடுறத இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. அந்த பார்ட் வேண்டாம், ஓகேவா? இப்போ வாங்கடா நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஹீரோ வந்து நம்ம ஜேகே தான். ஜேகே வந்து 28 years old, handsome but arrogant and short temper. He has no other emotion and he is CEO of Jion's company and he is a mafia king of தி மேட் உல்ஃப். இவரோட லைஃப்பில் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணும் இல்லை. இவர் அவ்வளோவா எந்த கேர்ள்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதும் இல்லைடா. அவ்வளோதான்டா நம்ம ஹீரோ இன்ட்ரோ. இப்போ நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஹீரோயினி நீங்கள் தான். உங்கள் பேர் ஒயன். உங்களுக்கு 22 வயசாகுது. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல், ஸ்வீட் அண்ட் இன்னசென்ட் கேர்ள். நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. பிஃபோர் 2 months உங்கள் டேடி இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்கள் ஸ்டெப் மதர் தாண்டா உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எப்போ உங்கள் டேடி போனாங்களோ அதுலேருந்தே உங்கள் லைஃப் வந்து ஹெல்லாக மாறிடுச்சு. அவ்வளோதான்டா ஹீரோயின் இன்ட்ரோ. ரிமைனிங் கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ வாங்கடா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே 3 BHK ஃப்ளாட் மாதிரி ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு வெளியே இருந்து பார்க்க அவ்வளோ அழகாக ஹெவன் மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது ஒரு ஹெல்லுன்னு. அந்த வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குடா. அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு டார்க் ரூம் இருக்குது. அந்த டார்க் ரூம்குள்ளே ஒரு பொண்ணு யாரும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ இருட்டாக இருக்குது அந்த ரூம். அந்த ரூம்குள்ளே அந்த பொண்ணு ஃபேஸ் கிளியராக தெரியல. பட் அது ஒரு பொண்ணு தான் தெரியுது. ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லைடா. பட் அவளோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அவன் மேலே அவ்வளோ காயம் இருக்குது. யாரோ அவளை போட்டு செம்மையாக அடித்த மாதிரி. அப்போ அந்த டார்க் ரூமோட டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அது ஒரு லேடி தான். அந்த லேடியை பார்த்தா 48 years old லேடி மாதிரி இருக்குது. அவங்க ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரியில் அவங்களோட பேர் மின் ஈன்னு வச்சுக்கலான்டா. மின் ஈ அந்த ரூம் உள்ள வந்துட்டு அந்த பொண்ணையும் செமையாக பார்த்து முறைக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்து இப்போவாவது உனக்கு புத்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எழுந்து வா, நீ செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. இருக்கிற வேலையெல்லாம் நீ செய்யலைன்னா செத்து போன உங்கள் அம்மாவா வந்து செய்வா. நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்கடா. இதை சொல்லிவிட்டு மின்னி அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த பொண்ணும் அப்படியே மெதுவாக அந்த ரூமை விட்டு சுத்தமாக நடக்கவே முடியாமல் நடந்து மின்னியே ஃபாலோ பண்ணி போகிறா. அந்த பொண்ணு கால்லலாம் அவ்வளோ காயம், அங்கங்கே பிளட் வந்து சுத்தமாக அந்த பொண்ணால் நடக்கவே முடியல. அந்த பொண்ணை பார்த்தா அவள் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளுக்கு அவ்வளோ லாங் ஹேர் இருக்குது. ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா. பட் அவளை யாரோ ரொம்ப போட்டு அடித்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஹீரோயினி ஒயன் நீங்கள் தான். அந்த லேடி வந்து உங்களோட ஸ்டெப் மதர். அவங்களுக்கு வந்து பாசம், இரக்கம் அது எதுவுமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிருக்கவங்க. பட் நீங்கள் அப்படியே அதுக்கெல்லாம் ஆப்போசிட். அவங்க என்ன தான் உங்களை அடித்து காயப்படுத்தினாலும் நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பாசமாக தான் இருப்பீங்க. ஏன்னா அவங்க உங்களோட ஸ்டெப் மதர் இல்லை. இப்போ வாங்கடா அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். மின்னி வேகமாக நடந்து ஹாலுக்கு வந்து திரும்பி உங்களை பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ பொறுமையாக வர, உன்னால் வேகமாக வர முடியாதா கேட்குறாங்க. சீக்கிரமாக கிச்சனுக்கு போய் எல்லாருக்கும் ஃபுட் ரெடி பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க. அப்போ அந்த ஹாலுக்கு ஒரு பையன் வரான்.
வந்து இன்னும் எவ்வளோ நாள் தான் இவளை இங்கேயே வச்சுருப்பீங்க, எப்போ இவ இந்த வீட்டை விட்டு போவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மின்னியும் இன்னும் கொஞ்ச நாள் தான்டா அவள் போயிடுவா அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, உங்கள் ஸ்டெப் பிரதர் தான். அவன் நேம் ஃபெலிக்ஸ் வச்சுக்கலாம். அவனுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அந்த வீட்டில் இன்னொரு பொண்ணும் இருக்கா. அவள் அவங்களோட ஸ்டெப் சிஸ்டர். அவள் பேர் தாரா. அவளுக்கு வயசு 18 ஆகுது. அப்போ தான் தாரா அவள் ரூமில் இருந்து வெளியே வரா. இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு அவளால் ஒன்றும் பண்ண முடியாமல் அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. இப்போ சடனாக மின்ஹி தாராவை பார்த்துட்டு ஏன் அங்கேயே நிற்கிற கேட்குறாங்க. தாரா அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறா. மின்ஹி வந்து தாராவை கிட்ட போயிட்டு ஏன் இங்கே நிற்கிற, உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. தாராவும் உடனே ரூமுக்கு போகிறா. அவன் மனசில் எல்லாமே அப்பா போனதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரோட ஃபேஸும் நான் பார்க்குறேன். ஏன் இப்படி போட்டு ஒயனை கஷ்டப்படுத்துகிறாங்க, ஒயன் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே நல்லாயிருக்கும் இவங்க கிட்ட இருந்து கஷ்டப்படுறத விட அப்படின்னு யோசிச்சுட்டே தாரா அவ ரூமுக்கு போயிடுறா. தாரா அவ ரூமுக்கு போனதுக்கப்புறம் மின்ஹி வந்து அவங்க மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிகிட்ருக்காங்க. கால் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கவங்க அட்டன் பண்ணோடனே நம்மளோட டீலை நாளைக்கே ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைடு இருக்கவங்களும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு மின்னி வந்து $1 மில்லியன் கொடுத்தா தான் இந்த டீலில் நான் சைன் பண்ணுவேன், அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன் அப்படின்னு மின்னியை சொல்கிறாங்க. அந்த சைடில் இருக்கவங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், உங்களுக்கு $1 மில்லியன் தானே கொடுக்குறோம், நீங்கள் அந்த பொண்ணை மட்டும் எங்ககிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்ஹி வந்து ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கிச்சன் டோர் கிட்ட நின்று கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு மின்ஹி ஃபோனை வச்ச உடனே நீங்கள் வேகமாக அழுதுகிட்டே ஹாலுக்கு ஓடி வரீங்க. ஓடி வந்து மின்ஹிகிட்ட சொல்கிறீங்க, ப்ளீஸ்மா என்னை எங்கேயும் அனுப்பிடாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து அழறீங்க, ரொம்ப கெஞ்சுறீங்க, ப்ளீஸ் நான் இங்கேருந்து போக மாட்டேன், இதை மட்டும் பண்ணாதீங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மின்ஹி அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் உங்களை அப்படியே தள்ளி விடுறாங்க. நீங்கள் இப்போ கீழே விழுந்துட்டு இன்னும் ரொம்ப சவுண்டாக கத்தி அழறீங்க. மின்ஹி உடனே ஃபெலிக்ஸ் கிட்ட இவளை இங்கேருந்து முதல்ல கூப்பிட்டு போ, இவள் அழறது எனக்கு தலைலாம் வலிக்குது, இவளை ஃபஸ்ட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போ ஃபெலிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஃபெலிக்ஸும் வந்து உங்கள் கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறான். நீங்கள் வரவே மாட்டீங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்துட்டு போய் திரும்ப அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க அந்த டார்க் ரூம்லேயே உங்களை போட்டு லாக் பண்ணி வச்சிடுறான். மின்ஹிக்கு எப்போல்லாம் உங்கள் மேலே ரொம்ப கோவம் வருதோ அப்போல்லாம் அந்த டார்க் ரூமில் தான்டா எட்டு போய் உங்களை போட்டுருவாங்க. எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு சாப்பாடே தர மாட்டாங்க. திரும்ப ஏதாவது வேலைனா மட்டும்தான் வந்து உங்களை திரும்ப கூப்பிடுவாங்களே தவிர்த்து பாசம், நீங்கள் பாவம் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்க. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கே ஒரு ரூமில் ஒரு மனுஷன் பார்க்கவே ரொம்ப ஸ்டைலாக கெத்தாக சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அவருக்கு முன்னாடி 2 பேர் முட்டி போட்டுட்ருக்காங்க. அவரோட கோல்டு வாய்ஸில், ஏன்டா இப்படி பண்ணீங்க, உங்களை நம்பி தானே அவனை இங்கே விட்டுட்டு போனேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் அவனை இப்படி தப்பிக்க விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்குறாரு. அவங்க 2 பேரும், இல்லை பாஸ், அவன் தப்பிச்சு போவான்னு நாங்கள் நினைக்கல, எங்களை மன்னிச்சிடுங்க பாஸ், நாங்கள் போய் அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர், போனவன் ஒன்றும் சும்மா போல, $5 மில்லியன் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு தான் போயிருக்கா, அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க,
அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்டயும் கன்னை வச்சுட்டு பேசிகிட்ருக்காரு. அந்த 2 பேரும் நீல் டவுன் பண்ணிவிட்டு எவ்வளோ கெஞ்சுறாங்க. பட் அதெல்லாம் இவர் காதுலயே வாங்க மாட்டேங்கிறாரு. அவங்க கெஞ்சிட்டு இருக்கக்குள்ளேயே அவர் கன் எடுத்து அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறாரு. அவனுங்களும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவரோட பாடி கார்ட்ஸ் கிட்ட இவனுங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போடுங்க, நாளைக்கு காலையிலக்குள்ளே அந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு தப்பிச்சு போனவனை கண்டுபிடிச்சி இட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைன்னா இங்கே எவனும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவரோட கோல்டு வாய்ஸில் சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு இன்னொரு ரூமுக்கு போயிடுறாருடா. சரி, ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா மீதியை. இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாச்சும் ஒன் ஷாட் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகேடா, பாய்டா செல்லக்குட்டீஸ், லவ் யூ.